நம்ம எடுத்து வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நேற்றைய தினத்துல நம்ம சில காரியத்தை தியானிச்சோம். தாவீது சொன்னார், என் தேவனே உமக்கு பிரியமா செய்ய விரும்புகிறேன். சங்கீதம் புஸ்தகத்துல 40ஆம் சங்கீதத்துல 8ஆம் வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது. வாசிக்கலாமா? சங்கீத புஸ்தகம். என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். நல்ல கவனிங்க, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். நோவாவுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைச்சது. அதற்கு முன்பதாக இருந்த ஆதாம் ஏவாள் அவருடைய சாயலாக சிருஷ்டித்தார். அவருடைய சாயலாக அவர்களை மத்தியில அவர் உலாவினார். அவர் சாயங்காலத்துல கெத்செமனே தோட்டத்துல அவர் உலாவினார். கெத்செமனே தோட்டமா என்ன தோட்டம்? நீங்க ஏதாவது ரியாக்ட் பண்ணி பார்த்தா அப்படியே கம்முனுக்குறீங்க. அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் எங்க உலாவினார்? கர்த்தர் ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் உலாவினார், பேசினார். ஆனா யாரையுமே கர்த்தர் நம்பி சில காரியத்தை கொடுத்தாரு, அந்த காரியத்தை அவரால் என்ன பண்ண முடியல, செயல்படுத்த முடியல. அப்ப கர்த்தர் இந்த பூமியில உலாவி பார்க்கிறார். பார்க்கும்போது நோவா மேல கர்த்தருடைய கண்கள் போகுது. யார் மேல கர்த்தருடைய கண்கள் போகுது? ஏன் கர்த்தருடைய கண்கள் நோவா மேல போச்சுன்னு சொன்னா, இவன் நிச்சயமா நான் நினைக்கிற காரியத்தை செய்வார் அப்படின்னு நான் பண்ணதுன்னா நோவா மேல கர்த்தருடைய கண்கள் போகுது. நோவா மேல கர்த்தருடைய கண்கள் போனதுடைய நோக்கம், நோவாவை கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்ற வேண்டும் என்று, தேவ சித்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் நினைவு கொண்டதுனாலதான் கர்த்தர் நோவா மேல கர்த்தர் கிருபையை கொடுத்தார். அல்லேலூயா. இருக்கீங்களா? ரைட். ஒரு மனுஷன் மேல கிருபை இருந்தா என்ன செய்ய முடியும்? ஒரு மனுஷனுக்குள்ள கிருபை வந்தா அந்த கிருபை என்ன செயல்படுத்தும் என்கின்ற காரியத்தை தான் இந்த நாள்ல நம்ம கொஞ்சம் ஆழமா தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்துல தாவீது சொல்கிறார், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். வேதத்துல நீங்க எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த வார்த்தை ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு, உமக்கு பிரியமானதை செய்ய நான் என்ன பண்றேன், விரும்ப. நீ சபைக்கு ஏன் வரீங்க சொன்னா, உங்க சூழ்நிலைகள் மாறணும், உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க கணவர் ஆசீர்வாதமா இருக்கணும், ஏதோ ஒரு தடைகள் இருக்கும், எங்களுக்கு சொந்த ஒரு வீடு இல்லை, ஏதோ ஒரு தேவைகளுக்காக தான் நம்ம சபைக்கு வரோம், தேவ சமூகத்துல ஜெபிக்கிறோம். நீங்க தேவைக்காக வருவதும் ஜெபிப்பதும் அது தவறு அல்ல. ஆனா தாவீது முதலாவதாக அவன் என்ன கேட்கிறான்னு சொன்னா, என் தேவனே என் விருப்பங்கள் 1000 இருந்தாலும் கூட முதலாவதாக தேவனுடைய விருப்பத்தை அறிந்து கொள்ள தாவீது முற்பட்டான். அல்லேலூயா. முதலாவதாக தாவீது யாருடைய விருப்பத்தை செய்ய முற்பட்டான்? தேவனுடைய விருப்பத்தை, சித்தத்தை செய்ய. அப்படிப்பட்டதான நேரங்களில நோவா மேல கர்த்தருடைய கண்கள் போகுது. நோவாவை கர்த்தர் பார்க்கிறாரு. நோவா கிட்ட ஒரு ப்ராஜெக்ட், ஒரு காரியத்தை கொடுக்க போகிறாரு. கொடுத்தா இவர் செய்வார்னு ஒரு நம்பிக்கை யாருக்கு கிட்ட இருக்கு சொன்னா, நோவாவை குறிச்சு கர்த்தர் மேல இருந்துச்சு. நோவா கிட்ட கொடுத்தா அந்த காரியத்தை நிச்சயமா செய்வார். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொன்னா அதை நீங்க செய்யணும்னு சொன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரெண்டாவது ஒரு விஷயம், நான் நினைச்ச விஷயத்த நான் சொல்லாமலே நீங்க செஞ்சீங்கன்னா அது இன்னும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இல்ல நான் சொல்லி நீங்க செய்யாம போறீங்கன்னு சொன்னா அது என்ன ஆகும்? அது சஞ்சலத்தையும் அது வருத்தத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படும். ஆனா நோவாவை கர்த்தர் ஏன் கிருபை கொடுத்தாரு சொன்னா, நோவாவை கர்த்தர் நம்பினார். அல்லேலூயா. அப்ப கிருபை யாருக்கு முதலாவதாக கிடைக்கும், யாருக்கு கொடுக்கப்படும்னா, முதல்ல கர்த்தர் அவனை நம்பினா அவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய கிருபைகளை கொடுப்பார். அல்லேலூயா. ஏன் நம்புறாரு? நான் ஒரு காரியம் எனக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கிற விஷயத்தை நான் அவனுக்கு சொன்னா சொல்லுகிறது மாத்திரமல்ல, சொல்லப்படுகிற காரியங்களே இவன் செய்வான் என்கிறதான அந்த காரியத்தை கர்த்தருக்குள் ஏற்படுத்தினாதான் அந்த மனுஷனுக்கு கர்த்தர் பண்ணுவாரு, கிருபைகளை கொடுப்பார். அல்லேலூயா.
இப்ப மீண்டும் வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை எல்லாம் வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமா? நோவாவுக்கு முதலாவதாக நோவாவுக்கு என்ன கிடைச்சதுங்க? கிருபை. யாருக்கு கிருபை இருக்கிறதோ அவங்க வாழ்க்கையில் ஒரு பெருத்த ஆசீர்வாதம் உண்டாகும். இந்த உலகத்துல எதை இழக்கிறீங்களோ இல்லையோ கிருபை மாத்திரம் இழக்காதீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருப்பாரு, அந்த ஆசீர்வாதம் அவங்க தெய்வத்துடைய கிருபை இழக்கிறதுனால ஆசீர்வாதமும் போயிருக்கும், அவங்க பெயரும் இல்லாம போயிருக்கும். அல்லேலூயா. நீங்க ரொம்ப ஆராய்ந்து பார்க்கலாம், ரொம்ப ஆராய்ச்சி பார்க்கலாம். சில செல்வந்தர்களா இருப்பாங்க, எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க ஆசீர்வாதங்கள் தரித்திரராய் மாறுவதற்கு பிரதானமான காரியம், முதலாவதாக அவர்கள் எதை இழந்திருப்பார்கள் சொன்னா கிருபைகளை இழந்திருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லப்படுகிறது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு கர்த்தருடைய கிருபை ரொம்ப அவசியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரு உங்களுக்கு உங்க வாழ்க்கை எது ரொம்ப அவசியம்? கிருபை. அப்ப அந்த கிருபை என்ன செய்யணும்? உங்க பலவீனத்தில அந்த கிருபை செயல்படும். வழிகள் இல்லாத வேலையில கிருபை செயல்படும். யாருக்கு விளங்குதுங்க? தாவீது சொல்றாரு, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன் சொன்னதுனாலதான் தாவீது மேல கிருபை இருந்துச்சு. அல்லேலூயா. அதனாலதான் தாவீது கத்த சொல்றாரு, நீங்க எடுத்து வாசிங்க 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல 15-16 வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15-16. உமக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலை சவுலிடத்தில் இருந்து, நேற்று தினத்துல நம்ம ரொம்ப மேலோட்டமாக அந்த சத்தியத்தை பார்த்தோம். யாருக்குள்ள கிருபை இருக்கும், யாருக்குள்ள கிருபைகள் செயல்படும் சொன்னா முதல் காரியம், யார் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை எவன் ஒருவன் செய்ய பழகுகிறானோ அவனிடத்துல தேவனுடைய கிருபைகள் வெளிப்படும். அல்லேலூயா. முதல் காரியம், யாருடைய வாழ்க்கையில கிருபைகள் வெளிப்படும் சொன்னா, யார் தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுகிறானோ அவன் வாழ்க்கையில கிருபைகள் செயல்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க, மீண்டும் வாசிங்க. 15 வாசிங்க. உமக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்தில் இருந்து. அப்ப நல்ல கவனிங்க, முதல் தள்ளுகிறதா கிருபை போதா? முதல்ல ஏன் தள்ளுறான்னா, கிருபை இல்லைன்னு சொன்னா அவன் தள்ளாடுவான். யாருக்குள்ள கிருபைகள் இல்லையோ அவர்கள் நிலைத்திருக்க முடியாது. யாருக்குள்ள கிருபைகள் இருக்கிறதோ நிலைத்திருக்க முடியாத சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த கிருபை அவனை நிலைத்திருக்கும்படி கத்த செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை உங்க வாழ்க்கையில இருக்குன்னு சொன்னா உங்களை கத்த நிலைத்திருக்க கத்த செய்வான். எந்த குடும்பத்துல கிருபைகள் இருக்கிறதோ உங்க வாழ்க்கையில சில குறைவுகள் இருக்கலாம். நான் மீண்டும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சிங்கத்தின் கெபிகளுக்குள்ள தானியேலை போட கர்த்தர் தான் பண்ணாரு, அனுமதித்தார். சிங்கத்தின் கெபிகளுக்குள்ள தானியேலை போட யாருதான் அனுமதித்தது? கர்த்தர் தான். ஆனா சிங்கத்தின் கெபிகளுக்குள்ள தானியேல் விடப்பட்டாலும் கூட தானியேல் மேல் இருந்த கிருபை சிங்கங்கள் தாவீதை மேற்கொள்ளாதபடி கிருபை பாதுகாத்து கொண்டது. யாருக்கு விளங்குதுங்க? யாரு மேல கிருபை இருக்கிறதோ அந்த கிருபை எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு ஆசீர்வாதங்களை உண்டாக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல நீங்கள் எதை இழக்கிறீங்களோ இல்லையோ, எதை இழக்காதீங்க? கிருபைகளை இழக்காதீங்க. அப்ப யாருக்கு முதலாவதாக கிருபைகள் இருக்குன்னு சொன்னா, யார் அவருடைய சித்தத்தை செய்கிறார்களோ அவர்கள் மேல கர்த்தருடைய கிருபை இருக்கும். அதனாலதான் நோவா பார்த்து கத்த சொன்னார். அப்ப நோவா தேர்ந்தெடுத்துள்ள பிரதானம், எனக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு, இந்த நோக்கத்தை நான் நோவா கிட்ட கொடுத்தா இது சரியா செய்வாரு. அப்ப உங்களை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். விசுவாசிகளா இருக்கலாம், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு அநேக ஆண்டுகளா வேத சபைக்கு வரலாம். ஆனா உங்களை குறித்து ஒவ்வொரு குறித்து கர்த்தர் ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை முதல்ல நம்பணும். இந்த பிள்ளை நான் கொடுத்தா செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கை ஏற்படுத்துவது தெரியுமா? நீங்கள் எந்த நேரத்திலுமே கர்த்தருக்கு பிரியமானது செய்யும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப முதல் காரியம், கர்த்தருடைய கண்கள் யாரை பார்க்க ஆரம்பிச்சது? நோவாவை. அல்லேலூயா. இப்ப தாவீதை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. வாசிங்க 15 வாசிங்க.
உனக்கு முன்பாக என் கிருபையை விலக்கினதை போல யாரை விட்டு விலக்க மாட்டேன். யாருக்கு விளங்குது? அப்ப புரிஞ்சு கொள்ளுங்க, கிருபை எப்ப விலகாதுன்னு சொன்னா அவருக்கு பிரியமானதை செய்யும் போது கிருபை விலகாது. புரிஞ்சோங்க? சவுலை விட்டு ஏன் கிருபை விலகச்சுன்னு சொன்னா, சவுல் யாருக்கு பிரியமானதை செய்யல? தெய்வத்துக்கு பிரியமானத காரியத்தை செய்யாதவங்க வாழ்க்கையில நிச்சயமா கிருபை செயல்படாது. உன் வாழ்க்கையில கிருபைகள் செயல்படணும்னு சொன்னா நீ யாரு விரும்புகிற காரியத்தை செய்யணும்னு சொன்னா, தெய்வம் நினைக்கிற காரியம், தெய்வம் விரும்புகிற காரியம் எவர்கள் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கிருபைகள் செயல்படுகிறது உங்கள் கண்கள் பார்க்கும், உன்னை சுற்றி இருக்கிறதான மனிதர்கள் பார்ப்பார்கள். ராமன் சொல்லுங்க. இப்ப சாட்சி சொன்னங்க, 11வது பேர் யாரு இருக்கு? யாருக்கு விளங்குதுங்க? கிருபை எப்போ செயல்படும்னா நீ கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செயல்படும் பொழுது. கர்த்தருக்கு பிரியமான, நீங்க மீண்டும் சொல்றேன், மனுஷனுக்கு பிரியமானதை நீங்க செய்ய பழகி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க இருக்கிற கிருபை கூட இழந்து போயிடுவீங்க. நீங்க ஜெபிக்கிறீங்க, கர்த்தரை ஆராதிக்கிறீங்க சொன்னா இந்த ஆராதனை யார் விரும்பணும்? நீ ஜெபிக்கிறது யார் பார்க்கணும்? பாஸ்டர் அல்ல, உன் கூட இருக்கிறவங்க அல்ல, உன் குடும்பம் அல்ல. நீ ஜெபிக்கிறது, நீ பாடுவது, நீங்க விண்ணப்பம் பண்ணுகிற எல்லாவற்றையும் யார் பார்க்கணுங்க? தெய்வம் பார்க்கணும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் முதலாவதாக எப்போ உங்களுக்கு கிருபை கிடைக்கணும், அவருக்கு பிரியமானதை அவர்கள் செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய கிருபையை செயல்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. மீண்டும் வாசிங்க பார்க்கலாம். விலக்கினதை போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும். அப்போ முதல்ல கவனி, கிருபை யாருக்குள்ள இருக்கிறதோ அந்த கிருபை என்றென்றைக்கும் அவர் தேவனுக்கு முன்பதாக இருக்கிற சந்ததிகளாய் கர்த்தர் மாற்றுகிறார். உங்க மேல கிருபை இருக்குன்னா, நீங்க கிருபை பெற்றவன் சொன்னா நீ யாரு முன்னாடி இருக்கீங்க? என்றென்றைக்கும் நீங்க தேவனுக்கு முன்பதாக நிற்கிற சந்ததிகளா இருக்கீங்க. எனக்கு விளங்குதுங்க? நீங்க காணிக்க கொடுக்கறதுனால இல்ல, தேவனுடைய கிருபை யாரு மேல இருக்கிறதோ அவர்கள் யாருக்கு முன்பதாக நிற்கிறவரா இருக்கிறாங்க? தெய்வத்துக்கு முன்பதாக நிற்கிறவரா இருக்கிறாங்க. நான் மீண்டும் சொல்றேன், கிருபை ஒரு மனுஷனோட வாழ்க்கையில செயல்படணும்னு சொன்னா முதல்ல அவன் தேவனுக்கு பிரியமானதை செய்யணும். நான் மீண்டும் சொல்றேன், நீங்க என்ன வேணா செய்யலாம். பவுல் சொல்றா, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்கு? அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இராது. நீங்க எல்லாம் செய்யலாம், செய்வதற்கு முன்பதாக இது தேவ பார்வையில விரும்புகிற காரியமா இருக்கா? நான் இன்னும் சொல்றேன், நீங்க போடுகிற ஆடைகள் இது தேவனுக்கு பிரியமா? இதை கர்த்தர் விரும்புவாரா? நீங்க கையில ஏதோ ஒண்ணு மாட்டலாம், இது தேவன் விரும்புவாரா? நீங்க போன்ல பேசுற காரியங்கள் இது தேவன் விரும்புவாரா? நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை தேவன் விரும்புவாரா? இன்னைக்கு நிறைய பேரு யார பிரியப்படுத்துறானா, உங்களை சுற்றி இருக்கிறதான மனிதர்களை பிரியப்படுத்துனதுனால்தான் சவுலுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை இழந்து போனான். தாவீது ஏன் கிருபை இழக்குன்னா, தான் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை சார்ந்து கொள்ளல, அவன் கிருபையை சார்ந்து கொண்டான். அல்லேலூயா. அப்ப முதல்ல கிருபை உங்க வாழ்க்கையில செயல்படணும்னா முதல் காரியம், நீங்கள் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறவளாய் காணப்படும். யாருக்கு விளங்குது? இதுல நீங்க ரொம்ப கொஞ்சம் ஆழமா பாத்தீங்கன்னா, அந்த ஆதியாகமத்துல 6ஆம் அதிகாரத்துல 12-13 வாசிக்கலாமா? ஆதியாகமம். தேவன் பூமியை பார்த்தான், இதோ அது சீர்கெட்டுதா இருந்து மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வாசிங்க, 13 வாசிக்கலாமா? அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவை எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட என்ன பண்ணுவார் சொன்னாரு? பூமியோட யாருக்கிட்ட சொல்றாரு? நோவா யாரு? நான் சொல்றேன், கிருபை பெற்றவனுக்கு வரப்போகிற காரியத்தை வெளிப்படுத்துவார். யாருக்குள்ள கிருபை இருக்கிறதோ அவர்களுக்கு அவர் என்ன செய்ய போகிறார் என்கின்ற காரியத்தை கிருபை பெற்றவனுக்கு கர்த்தர் அறிவிப்பார்.
உனக்கு கர்த்தருடைய கிருபை இருக்குன்னா நோவாவை பூமியை அழிக்க போகிற விஷயத்த யாருக்கிட்டதான் கர்த்தர் சொன்னாரு? ஏன் சொன்னாரு? தேவனுடைய கிருபை யார் மேல இருக்கு? அப்ப யார் மேல தேவ கிருபை இருக்கிறதோ அவர்களுக்கு கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை அவர் அறிவிப்பார். அப்ப இரண்டாவது ஒரு காரியம், தேவனுடைய கிருபை பெற்றவர்களாக நீங்க இருப்பீர்னு சொன்னா தேவன் செய்ய போகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு அறிவிப்பார். யாருக்கு விளங்குது? வரப்போகிற காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அறிவிப்பார். நீங்க அதுல 14 வசனம் வாசிக்கலாமா? 14. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையை அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமும் கீழ் பூசு. என்ன சொல்றாரு? உள்ளும் புறமும். இரண்டாவது சொல்றாரு, வரப்போகிற காரியத்தை என்ன பண்றாரு? கிருபை பெற்றவனுக்கு சொல்லுவார். இரண்டாவது, கிருபை பெற்றவனுக்கு கர்த்தர் இணைக்கிறார். அந்த கொப்பேர் மரத்தால், மீண்டும் வாசிக்கலாம், நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. எதில் உண்டாக்கணுமா? பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே உனக்கான அறையை. யாருக்கு விளங்குது? கொப்பேர் பேழை அது யாருக்காக உருவாக்குறது? தெய்வத்துக்காக. அந்த கொப்பேர் மரத்துல எதை உருவாக்க சொல்றாரு? உனக்கான ஒரு அறை. அப்ப கிருபை பெற்றவனை கர்த்தர் அவனோடு கூட இணைத்துக் கொள்ளுவாரு. முதல் காரியம் சொல்றேன், கிருபை உனக்குள்ள இருந்தா தமக்கு நடக்க வரப்போகிற காரியத்தை ஆண்டவர் கிருபை பெற்றவனுக்கு வெளிப்படுத்துவான். யாருக்குள்ள கிருபை இருக்கிறதோ அவர் அவர்களோடு இணக்கமா இருப்பார். புரிஞ்சவங்க? யாருக்கு புரியுது? இப்ப வாசிங்க, 14 வாசிங்க. நீ கொப்பேர் மரத்தால் அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி, எப்படி அத உள்ளமும் புறமும் என்ன கீழ் பூசு. அப்போ அந்த இது வெளியிருக்கிற காரியம் எங்க வரக்கூடாது? உள்ள வரக்கூடாது. உள்ள இருக்கிறது எங்க போகக்கூடாது? வெளியே போகக்கூடாதுன்னு கீழ் பூசப்படுகிற பத்தியா. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, கிருபை பெற்றவனுக்குள்ள அவர் வாசமா இருக்க விரும்புகிறாரு. யாருக்கு புரியுது? இது யாருக்கு விளங்குதுன்னு தெரியல. இந்த வார்த்தை எல்லாருக்கும் விளங்காது. ஆனா விளங்க வேண்டியவர்களுக்கு கர்த்தர் விளங்க செய்வான். உள்ளமும் புறமும் என்ன பண்ற சொல்லாரு? அப்போ கிருபை இருந்தா வரப்போகிற காரியத்தை அறிவிப்பா. கிருபை இருந்தா தன்னோடு கூட அவர் இணக்கமாய் ஒன்றிணைந்திருவார். மூன்றாவது ஒரு காரியம் வாசிக்கலாம், 22 வாசிக்கலாமா? நோவா அப்படியே போதுங்க. நோவா அப்படியே, அல்லேலூயா, கிருபை இருக்கிறவன் அவன் தேவன் நினைத்திருக்கிற காரியத்தை செய்வான். உங்க மேல கிருபை இருந்தா யார் நினைக்கிறத செய்வீங்க? தேவன் நினைத்திருக்கிற காரியத்தை கிருபை பெற்றவன் செய்வான். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அல்லேலூயா. நோவா மேல இருந்த கிருபை என்னவா மாற்றப்பட்டதுன்னா வருகிற காரியத்தை அறிவிக்கிறவனாய் காணப்பட்டார். இரண்டாவது, கிருபை இருந்ததுனால பிதா கிறிஸ்துவும் நோவாவும் கர்த்தரும் நோவாவும் ஒன்றாய் இணைந்தவர்களாய் காணப்பட்டாங்க. கிருபை இருந்தா தேவன் நினைத்திருக்கிறதை யார் செய்தாங்க? நோவா செய்தா. இன்றைக்கு கர்த்தருடைய கிருபை உங்க மேல இருக்கும் சொன்னா அந்த கிருபை நிச்சயமாய் உங்களை தேவன் நினைத்திருக்கிற காரியம் செயல்படுத்த முடியும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்குள்ள கிருபை இருக்கிறதோ அவர்களுக்குள்ள தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும். நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற கிருபை. இது நோவா குறிச்சு நான் சொன்னேன். அப்ப தாவீது கர்த்தர் சொன்னாரு, சவுலிலிருந்து எடுக்கப்பட்ட கிருபையை போல உன்னிடத்துல என்ன பண்ண மாட்டேன், எடுக்க மாட்டேன். ஏன் எடுக்க மாட்டேன்னு சொன்னாரு? ஏன் எடுக்க மாட்டேன்னு சொன்னாரு? எல்லாம் 3ஆம் வானத்துக்கு பரலோகத்துக்கு போயிட்டீங்களா? தேவப்பிள்ளையில சவுலிலிருந்து எடுத்தது நான் கிருபை எடுத்துட்டேன். அந்த கிருபை உன்னை விட்டு ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், எடுக்க மாட்டேன்னு சொல்ல பிரதானம் என்ன? அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அதான் கேட்டேன். இப்போ உங்களை 3ஆம் வானத்துல இருந்து போய் கீழே இறக்கணும் வந்திருக்கிறேன். இந்த கிருபை விலகாததுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் உமக்கு பிரியமானது செய்ய நான் என்ன பண்றேன், எனக்கு பிரியமானது அல்ல. யாருக்கு பிரியமானது? நீ பேசுற விஷயம் தேவன் பிரியப்படுவாரா? நீ மற்றவங்களோட கூட பேசுற அந்த பேச்சு தேவன் பிரியப்பட்டானா அந்த பேச்சு பிரியப்படலாம் பேசாது. யாருக்கு விளங்குது? புரிஞ்சவங்க ராமே சொல்லுங்க. புரியலையா?
அல்லேலூயா. இத ஸ்டார்டிங்ல ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இப்போ இன்னும் நான் சொல்றேனே, இப்போ உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் சொல்றேன். இப்போ நம்ம ஊழியத்துக்கு ஒரு சொந்த காரு வேணும்னு அப்படின்னு நம்ம பிரயாசப்படுறோம். ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிறோம். இப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஏன் நீங்க ஊழியத்துக்காக காருக்காக ஜெபம் பண்ணேன்னு நான் கேள்விப்பட்டேன், என் கார் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப நான் இது யாருக்கிட்ட கேட்கணும்? ஆண்டவருக்கு. ஆண்டவரே இது போல ஊழியத்துக்காக அநேக நாட்கள் ஜெபித்த கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அவர் கார் தரேன் அதை வாங்கிடுறேன்னு கேட்கும் போது கர்த்தர் சொல்ற காரை அப்படின்னா இப்ப ஃப்ரீயா கொடுக்குறான் காரு. இந்த பக்கம் என்னது? எதுக்காக தான் இவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்ணேன்? இப்ப யார் நான் சொல்ல வரேன், காசே வேணா நான் என்ன பண்றேன், ஃப்ரீயா தரேன். இப்ப கர்த்தர் சமூகத்துல கேட்கறேன், ஆண்டவர் கொடுக்குறவங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லும் போது அதை நீ வாங்காதன்னா நான் என்ன பண்ணுவேன்? வாங்கக்கூடாது இருந்தா என் மேல கிருபை இருக்கும். இல்ல ஆண்டவரே, இல்ல ஒருவேளை மனசு பேசுது பரவாயில்ல, அதை மறைச்சிட்டு அதை இல்ல ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதை நான் போய் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்பளமா ஆச்சுன்னு அப்பதான் சொல்லுவான், ஆண்டவரே கர்த்தர் அன்னைக்கு சொன்னார், நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கல. யாருக்கு விளங்குது? அதாவது நடக்க போகிற காரியத்தை கிருபை பெற்றவனுக்கு வெளிப்படுத்தும். அவர் நோ சொன்னா நோ தான், எஸ் சொன்னா எஸ். ராமே சொல்லுங்க. அதனாலதான் நோவா கத்த செலக்ட் பண்ணான். இவன் கிட்ட சொன்னா இவன் செய்வார்னு நோவாவை கத்த தேர்ந்தெடுத்தான். இன்றைக்கு உங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. உங்க மேல கிருபை இருக்குன்னா அந்த கிருபை சும்மா இல்ல, அந்த கிருபை வருகிற காரியத்தை உங்களுக்கு என்ன பண்ணுங்க, அறிவிக்கும். அது ரொம்ப நேர்த்தியா தாவீது உணர்ந்து கொண்டார். தாவீது என்ன பண்ணார்னா, சவுலை ராஜாவா மாற்றினது எது? சவுளுடைய டேலண்டா இல்ல கிருபையா? கிருபை. 40 ஆண்டுகள் சவுல் எதுவா இருக்கிறாரு இஸ்ரவேலுக்கு. ஆனா அந்த 40 ஆண்டுகளில் ஒரு நாளும் உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணல, அவரு தேடல. உடன்படிக்கை குறிச்ச அறிவு அவருக்கு வரல. அவர் விழுந்து போது பிரதான நோக்கமே உடன்படிக்கை அவர் என்ன பண்ணல, தேடல. ஏன் தாவீது அநேக இடத்துல விழுந்து போனாலும் கூட எல்லா சூழ்நிலையிலும் தாவீதுக்கு கிருபை செயல்பட்டதுன்னா தாவீது உடன்படிக்கைய தேடினான். முதல்ல வேதத்துல கூடாரத்தில் இருந்த உடன்படிக்கைய ஆலயத்தில் கொண்டு வந்த ஆள் யாருன்னா தாவீது தான். அதனால தாவீது சொல்ற, ஈசாயின் குமாரனாகி தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். யார் நினைச்சாரு? கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட வீடுகளுக்குள்ள ராஜாவா இருக்கிற தாவீது அவர் வாசம் பண்ணும்போது அவர் திரும்பி பார்க்கிறா, நான் இப்படிப்பட்டதான பிரம்மாண்டமான ஆசீர்வதிக்கப்பட்ட வீட்டுக்குள்ளுக்குள்ள வாசமா இருக்கிற. அப்போ உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குன்னு கேட்கும்போது உடன்படிக்கை பெட்டி சாதாரண கூடாரத்துல ஒரு டென்ட் போட்டு இருக்குது. அப்ப அவர் சொல்றாரு, நான் இங்க இருக்கிறேன்னா அது என்னிலும் மகிமையான இடத்துலதான் இருக்குன்னு சொல்லிதான் கூட அந்த வெளித்தோற்றத்துல இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டி ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்ததுனால்தான் தாவீது மேல எப்பொழுதுமே கர்த்தருடைய கண்கள் இருந்தது. இப்ப ஆண்டவர் யார் விரும்புவாரு? தாவீது விரும்புவாரா, சவுல் விரும்புவாரா? தாவீதும் அப்பாவுக்கு பிள்ளை தான், சவுலும் அப்பாவுக்கு பிள்ளை தான். ஆனா சவுல் அப்பாவுக்கு பிள்ளையா இருந்தான், தாவீது கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையா இருந்தான். அல்லேலூயா. கிருபை ரொம்ப அவசியம். யாருக்குள்ள கிருபை இருக்கிறதோ அவர்கள் செயல்பட ஆரம்பிப்பார்கள். கிருபை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க அமைதியா இருக்க மாட்டீங்க. தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செயல்படுவர்களாய் கர்த்தர் மாற்றுவோம். அல்லேலூயா. நீங்கள் எடுத்து வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமத்துல 19ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம். ஆதியாகமம் 19:19. உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த என்னங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஜீவனை பாதுகாப்பது யாருடைய கிருபை தான்? தெய்வத்துடைய. யாருக்கு விளங்குது? அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. சவுல் ராஜாவை மாறிட்டாரு. ராஜாவை மாறின சவுல் என்ன பண்றாருன்னா எதைதான் ஆசீர்வாதம் நினைச்சிட்டாரு. இன்னும் உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேனே. இப்ப ஆண்டவரே எனக்கு ஒரு வீடை தாங்க, நான் இப்படி ஒரு வீடை கட்டணும் நான் கேட்கறேன். கடவுள் எனக்கு ஒரு வீடை கொடுத்துட்டாரு. நான் என்ன பண்றேன்னா இந்த வீடு தான் எனக்கு என்னது ஆசீர்வாதம், இந்த வீட்டை குறிச்சே யோசிக்கிறேன் பத்தியா. இதுதான் பாவம். இந்த வீடை கொடுத்தது நான் கேட்டதுனால ஆண்டவர் கொடுத்தா. எதனால கொடுத்தாரு? ஆண்டவருடைய கிருபையினால. இப்ப தாவீது என்ன பண்ணான்னா வீடை பார்க்கல, எதை பார்க்கறாரு? ஆசீர்வாதமா கிருபை பார்த்தாரு. சவுல் கிருபை பார்க்கல, எதை ஆசீர்வாதமா பார்த்தாரு? யாருக்கு புரியுது? நீ எதை பார்க்கற, எது ஆசீர்வாதம் நினைக்கிற? யாருக்கு விளங்குது? என் பிள்ளை நல்லா வந்துட்டா போதும் பிரதர், அதெல்லாம் ஆசீர்வாதம். நான் 10,000 நகை வச்சுட்டு அதெல்லாம் ஆசீர்வாதம்.
நான் வீடு கட்டிட்டா அதெல்லாம் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்பது எவன் மேல கிருபை இருக்கிறதோ அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதனால தாவீது சொல்றார், எனக்கு பிரியமானது. செல்வந்தர்கள் ஞானிவான எத்தனை பேர் இருந்தாங்க, ஆனா ஒருத்தர் குறிச்சு கத்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல. தாவீது குறித்து சொன்னது பிரதானனா, தாவீது கிருபையுடைய வேல்யூவை புரிஞ்சு கொண்டான். அல்லேலூயா. நீ ஒவ்வொரு நாளும் நீ போய் பத்திரமா திரும்பி வர சொன்னா அது தேவன் உனக்கு ஜீவனை காக்கும்படி கொடுத்த கிருபை. அல்லேலூயா. நீ சொல்லக்கூட நான் ரொம்ப டேலண்டா ஓட்டுறேன் பார்த்தா எனக்கு டிரைவிங் நல்லா தெரியும், அப்படி இல்ல. உனக்கு டிரைவிங்க நடத்தத்தக்கதான கிருபை கொடுத்தது யாரு? உன்னை சார்ந்து கொள்ளாத. நீ யாரை சார்ந்து கொள்ளணும்? நான் நல்லா படிப்பேன் பிரதர் அப்படின்னு உன்னுடைய திறமையை நீ சார்ந்து கொள்ளாத. இங்க வந்து பாட்டு பாடுறீங்க, கர்த்தர் ஆராதிக்கனா நான் தனித்துவமா பாடுறேன், எனக்கு குரல் அதல்லங்க. கிருபை இருக்கணும். அல்லேலூயா. கிருபை யாருக்குள்ள இருக்கிறதோ அந்த கிருபைகள் செயல்பட ஆரம்பிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன். யாத்திராகம புஸ்தகத்துல 33ஆம் அதிகாரத்துல 12, 13, 14 வசனம் வாசிக்க. யாத்திராகம் 33ஆம் அதிகாரத்துல மோசே கர்த்தரை நோக்கி என்னது, இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். இன்னார் அனுப்புவேன் என்பதை அவன் எதை பிடிச்சிட்டா இருப்போ, என் கண்களிலே உமக்கு கிருபை கிடைத்து நீ சொன்னீங்க பாத்தீங்களா, அதை நம்பி இவ்வளவு ஜனங்களை வழி நடத்த போறேன். யாருக்கு புரியுதுங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க குடும்பத்தை இதுவரையும் எண்ணெயும் மாவும் குறையில்லாதபடி கர்த்தர் வழி நடத்துகிறார்னா அது தேவன் பாராட்டின இல்ல பிரதர், நான் கஷ்டப்படுறேன், உனக்கு பலன் கொடுத்த வரை கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசி, தொடர்ந்து வாசிங்க. என்னது? தேவ சொன்னது உண்டே. நான் அதான் சொன்னேன், கிருபை வந்தா நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. யாருக்கு விளங்குது? இப்ப எதை வச்சுதான் மோச செயல்பட போறாரு? கிருபை வச்சுதான். அல்லேலூயா. உனக்குள்ள கிருபை இருந்தா நீங்கள் இருக்கிறவர்கள் அல்ல, புறப்படுகிறவர்களை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் எடுத்து வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 4:16. கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. எபிரேயர் 4. நம்ம வானங்கள் வழியா பரலோகத்திற்கு போன மகா பிரதான ஆசாரியன் 16 ஆதலால் அதுதான் என்னங்க, நான் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய. எது வேணுங்க? ஏற்ற சமயத்துல சகாயம் வேணும். கிருபையும் அடையவும் என்னங்க, தைரியமா கிருபாசன அண்டையில சேர கடவுதுக்கு எதுதான் எனக்கு அவசியம்? அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் புஸ்தகம் 84:11. 84:11. சங்கீதம் புஸ்தகம் 84:11 வச்சுக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும், யாருக்குள்ள கிருபை இருக்குதோ அங்க எது செயல்படும்? கிருபை இருக்கிற இடத்துல எது செயல்படுங்க? புரிஞ்சவங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களா? கிருபை எங்க இருக்குதோ அங்க எது செயல்படுங்க? எங்க கிருபை இல்லையோ அங்க மகிமை செயல்படாது, அங்க தாட்சி செயல்படும். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த இடத்துல கிருபைகள் இருக்கிறதோ அந்த இடத்துல ஆகுங்க மகிமை, கர்த்தருடைய மகிமை செயல்படும். நீங்க எதை இழக்கிறீங்களோ இல்லையோ கிருபை மாத்திரம் இழக்காதீங்க. நீங்க எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அதே நீதிமொழிகள் 8:35 வாசிங்க. அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியை பெறுவா. எதுல கிருபை இருந்தா யாருக்கு, எந்த இடத்துல உங்களுக்கு தயவு பெருக பண்ணுவா? மனுஷன் இடத்துல. எடுத்து வாசிங்க. 8:35 வாசிங்க. நீதிமொழி 8:35. கர்த்தர் என்ன பண்ணுவான்? அப்ப தயவு எப்போ வரும்? யாருக்குள்ள கிருபை இருக்குதோ அவங்களுக்கு கர்த்தர் தயவு தருவான். யாருக்கு விளங்குதுங்க? நீங்க போவீங்க, சிலர் நமக்கு விரோதமா எழும்புவாங்க.
நம்ம ஆசீர்வாதத்தை தடையா இருப்பாங்க. நான் டிக்ளேர் பண்ற ஆண்டவரே உமது கிருபை செயல்படட்டும். இது என்னுடைய பலத்தால் அல்ல. எந்த இடத்துல கிருபை இருக்கிறதோ, நமக்கு விரோதமா யார் எழும்புகிறாளோ அங்க தயவுள்ள கரம் செயல்படும். அல்லேலூயா. அப்ப எதை இழந்தாலும் எதை இழக்காதீங்க, கிருபைய இழக்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் கிருபை இழக்கிறதுனாலதான். ஆரம்பத்துல கத்தருக்காக உற்சாகம் வந்திருப்பாங்க, போக போக கத்தரை அசட்டை பண்ண பண்ண எது விலகினே இருக்கும்? கிருபை. நீ எந்த அளவுக்கு கத்தரை இம்பார்ட்டன்ட் கொடுக்குறியோ அந்த அளவுக்கு கத்தரை முக்கியத்துவமாய் மாத்துவா. அல்லேலூயா. சோ கிருபை இழக்காதீங்க, கிருபை சார்ந்து கொள்ளுங்க. அதை பெருத்த ஆசீர்வாதங்களை உண்டாக்கும். அல்லேலூயா. நம்ம இருக்கிற கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.